கைவிடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். தாட்சாயினி அனைத்து உணர்ந்தவள். ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே. ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலமாய் பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவமடைந்தவர் மற்றவர்களுக்கு மாறிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவர். மற்றவர்களுக்கு மாறிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். சுற்றி வளைத்து எங்கு வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை பட்சம் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். இருக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடக்கும் யாகத்திற்கு நீ செல்வதா? நீ தந்தையாக இருப்பதா? அவன் தவறை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? அவர் அழைக்க மறுப்பதையும் அபிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் போகிறேன். அறிவு தட்சனுக்கு ஏராளம். அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் வழியால் வெல்லுகிறேன். எதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ன என்ற அளவிற்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். ஒரு பெண்ணுக்கு தோன்ற வீடு தாப்பதமா, ஒரு புகுந்த வீடு வாழ்வதமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு இந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கர்மம். ஆனால் நீ கணவன் சொன்ன நீதி தந்தையை காண செல்கிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது. வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேலும். தந்தையின் பாசம் என்னையும் இதன் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். உத்தரவிடுங்கள். இது உன்னிடமும் விளையாடுகிறது. போய் வா என்று சொல்லுங்களே. எங்கு வந்தாய்? எனக்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்க. பெண்புத்தி பின்புத்தி என்ற மன்னித்து இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். புதும் நான் அனைத்து மருந்து அறியாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்ளவா? யாரடி? நான் யாரும்படி கூடவா மறந்து விட்டேன். நினைத்தாலும் நினைவுக்கு வரவில்லை. உங்களையே படம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்ல மீறி என் வாய்ப்படியை கலந்த போதே என் மனைவி இறந்து விட்டார். என் பாவ எதில் தத்தனி மகள் தாத்தாயை தான் இப்போது வந்திருக்கிறார். இல்லை இல்லை, இனி ஒரு முறை என்னை தத்தன் மகள் என்று சொல்லாதீர்கள். அப்ப எனக்கு சந்தேகம் வந்த நான் அவருக்கு மகள் அல்ல என்று ஊரடியே சொல்லிவிட்டு அவர் யாரும் முடியாமல் போகட்டும் என்று சமைத்து விட்டு வந்தேன். உள்காதவாக ஒன்று செய்யார். என்னால் ஏவப்பட்டிருக்கும் வீரமக்கள் இந்நேரம் தக்கனை பழிவாங்கி யாகத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ தவையிட்டு என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முக்கால் வாக்கு மன்னித்தே கிடையாது. போக மாட்டேன். நிறைவு தான் உங்கள் திருவடியில் விடுவேன். இந்த இடத்தை விட்டு ஒரு கணவன் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாட்டில் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். இரவை வாழ்ந்து தக்கன் நகர்ந்த வாதத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை புரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனிதனும் மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள். உன் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி நிறுத்தி விடாதீர்கள். எதை பிரிந்த தனிமையில் இருக்க வேண்டாம். நீ கூட இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே என்னை பார்த்து இனியொரு முறை சொல்லுங்கள். எனக்கு பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உன்னால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நேரில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆழத்தால் அறியாதே. சர்வம் சிவமயம். சப்தரிஷிகள், பூரகணங்கள் மற்றும் உங்கள் சனாத்தன அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். பேசாதே. சிவன் தான்
உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் வியந்தவள். சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவன் தான் பெரியது. சக்திதான் பெரிது. ஆளுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையம் பெற்றுத் தருவது பெண்ணை. நீ இன்றி வாழுண்டு. நான் இன்று நீர் இல்லை. அறிந்தும் அறியாதவர்கள் எதற்காக இந்த நாடகமானது? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி. சிவனும் தேர்ந்தெடுப்பதுதான் உலகம். நம் தனி சிவசக்தி சமேதனாய் காட்கள்.
இவன் கத்தி கத்தி கத்தியோடு ஆடவா